சூதாட்டத்துக்கு விட்டுட்டான். களி உள்ள இருந்ததுனால நளன் சரி நான் வரேன்னு ஒத்துட்டான். எல்லாத்தையும் பந்தயத்தில் வச்சான், தோத்து போயிட்டான். இது தோத்து போறாங்கிற விஷயம் தெரிஞ்ச போதே தமயந்தி என்ன பண்ணிட்டா, தன்னுடைய புத்திர புத்திரிய அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டான். அதுகளா நம்ம எங்கே போகிறோம், எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யார் அறிவாரோன்னு ஒரு பாட்டே நம்ம வைரமுத்து எழுதியிருக்கார். அதனால் நமக்கு எங்கே போவோன்னு தெரியாது, அதனால் இவாள் அமுச்சுடலாம் அப்படின்னு அமுச்சுட்டான். இப்போ நளனும் தமயந்தியும் காட்டுக்கு கிளம்புறா. ஏன்னா தோற்று போயிடுறான். நளன் தோற்று போயிட்டான்னா காட்டுக்கு போகணும்னு பந்தயத்தினுடைய முடிவு. காட்டுக்கு கிளம்பிடுறான். ஒரே வஸ்திரத்தில் அவள் போயிருக்கா, ஒரே பஞ்சகஜத்தில் இவர் போயிருக்கார். போனோடனே ஒரு மரத்தடியில் படுத்துண்ட உடனே ராத்திரி ஒரே பசி. தமயந்திக்கு பாவம், வயத்தெல்லாம் பாவம், ரொம்ப எப்போ பார்த்தாலும் தினம் கரெக்டாக அந்த டைமுக்கு சாப்பிட்றவோ, இப்போ சாப்பாடே கிடைக்கல, நோபடி ஷுட் சப்ளை ஃபுட் டு தெம் அப்படின்னு அந்த புஷ்கரன் ரூல் வேறு போட்டு வச்சுருக்கான். இவாளுக்கு போஜனாலயத்தில் கிடைக்கவும் மாட்டேங்கிறது, கௌரி சங்கர்லாம் எங்கும் கிடைக்கவே மாட்டேங்கிறது. அதனால் எங்கே சாப்பாடு தேடங்கச்சா 2 பக்ஷி பறந்துன்னு போயிடுது. நளன் என்ன பண்ணான்னா, அவள் பாவம் தூங்கிட்டு இருக்கா, எப்படியாவது அவளுக்கு வாங்கி தரணும்னு அவருக்கும் அவளுக்கும் போட்டிருந்த மேல் வஸ்திரம், போர்வை மாதிரி மெல்லிஷா இருக்கக்கூடிய வஸ்திரத்தை இப்படி அந்த பறவை மேலே போட்டு பறந்து அதை போய் பிடிச்சுடலான்னு பார்த்தான். அது என்ன எடுத்து அப்படி போடும்போது அந்த பறவை சாமர்த்தியமாக அந்த வஸ்திரத்தை எடுத்துட்டு போயிடுது. எடுத்தா ஒய்யோ இந்த வஸ்திரத்தை எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லச்சா அந்த 2 பக்ஷி திரும்பி சொல்லித்தான், நீ சூதாட்டத்துக்கு பயன்படுத்திய தாயக்கட்டைகள் தான் நாங்கள் சொல்லிட்டு போயிடுது. இப்போ நளனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கேயோ போகணுமே, வாழ்க்கையை தேடி போகணும். பாவம் இந்த தமயந்தி நம்மளோட காட்டில் வந்தால் கஷ்டப்படுவள். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். தன் மேலே போட்டு கொண்டிருந்த பஞ்சகஜத்தை பாதியாக வெட்டி கோமண துணியோட கிளம்பி போயிட்டார். நக்னன்னு சில இடத்துல சொல்கிறா, கோமணத்தோட கிளம்பி போயிட்டார். எப்பேற்பட்ட ராஜா! டக்குன்னு கோமணத்தில் ஃப்ரம் ரிச்சஸ் டு ராக்ஸ் அப்படின்பா டக்குன்னு வந்துவிட்டார் பாருங்க, கீழே கிளம்பி போயாச்சு. இப்போ நளன் கிளம்பி போயிட்டார். திடீர்னு கார்த்தால ஒரு 5 மணிக்கு தமயந்திக்கு முழிப்பு வந்தது. என்னன்னு பார்த்தா பக்கத்தில் நளன் இல்லை. நழ ஆரம்பிச்சுட்டா. ஐயோ, காட்டில் திக்கு தெரியாத காட்டில் முன்னை தேடி தேடி இழைத்தே நே திக்கு தெரியாத காட்டில் தவிச்சுட்டு இருக்காவோ. அப்படி தவிக்கும் போது என்னாச்சு, ஒரு பாம்பு இவளை சுற்றி நிறுத்தும். என்னெல்லாம் கஷ்டம் பாருங்க. இவளை பாம்பு சுற்றி நிறுத்தும், மலைப்பாம்பு சுற்றி நிறுத்தும். இவ கதறா, ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்தும்போது ஒரு வேடுவன் வந்தான். பாம்பை கொன்னுட்டு பாம்பெல்லாம் சுற்றி விட்ட பாம்பெல்லாம் எடுத்துட்டு இவளை காப்பாற்றிட்டான். பார்த்த உடனே தமயந்தின் வடிவழகில் அந்த வேடுவன் மயங்கிட்டான். பெண்ணே உனதழகை கண்டு மனம் பித்தம் கொள்ளுதென்று அந்த திக்கு தெரியாத பாட்டில் அப்படியே ஃபிட்டா இருந்து பாருங்க. இங்க அப்ப அவ என்ன பண்ணிட்டா, சாபம் கொடுத்துட்டான். பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசா யத்யஹம் நைஷதாதன்யம். நான் நிஷாத ராஜாவாக இருக்கக்கூடிய நைஷதனான நளனை தவிர்த்து இன்னொருவரை நினைக்காதிருந்தது சத்தியமானால் மனசாபின சிந்தையே ததாயம் பததாம் க்ஷுத்ரோ பராஸ்ருமிருக ஜீவனஹா. இவன் அழியட்டும். டமால்னு கீழே வந்துட்டான், அவன் செத்து போயிட்டான். இப்போ அடுத்தது இவ சன்னியாசிகள் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு போய் எனக்கு கொஞ்சம் இருக்கிறதுக்கு இடம் கொடுங்கோங்கிறா. அவள் ஆசீர்வாதம் பண்ணி இடம் கொடுக்குறா. அவள் சொல்லிட்டா, ஏம்மா ஒரு நாள் தான் எங்களால் இடம் கொடுக்க முடியும், நாங்களே ஊர் ஊராக போயிட்டு இருக்கோம், எங்களால் பர்மனெண்ட்டாலாம் கொடுக்க முடியாது. சரி, அடுத்த நாள் இந்த பிஸ்னஸ் மேன்லாம் ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்துக்கு போகிறா. அவள் டென்ட் வச்சிருக்கா. அந்த இடத்துல போய் தமயந்தி தங்கினான். அன்னைக்குன்னு பார்த்து என்ன எடுத்து அந்த அவள் இருந்த கூடாரமெல்லாம் பற்றி எரிய ஆரம்பிச்சுடுச்சு. அதில் யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்டுட்டார். எப்போ இவ கால் எடுத்து வச்சாலும் நமக்கு ஒரே நஷ்டம்தான். இவாள்லாம் இவளை துரத்த ஆரம்பிச்சான். ஆச்சா, அப்போ சில பிராமணர்களை பார்த்தா. பிராமணால் சொன்னால், நாங்கள் சேதி தேசத்துக்கு போயிட்டு இருக்கோம், நீயும் எங்களோட வா, சேதி தேசத்துக்கு ஒன்று சேர்த்து விடுறோம். அப்போ சேதி தேசத்தில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு நடந்துட்டுருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வேலைகள் கிடைக்கும், ஜாப் வேகன்சிஸ் ஆர் தேர், ப்ளீஸ் அப்ளை அப்படின்னு சொன்னோடனே இவ போய் அந்த மேனேஜர்கிட்ட போய் அப்ளை பண்ணுறா. ஐ வாண்ட் அ ஜாப் அப்படிங்கிறா. அப்போ அவள் தானே ஒரு கண்டிஷன் போடணும். இவ சொல்கிறா, இஃப் ஐ வாண்ட் அ ஜாப் ஐ வில் புட் த கண்டிஷன். என்ன கண்டிஷன் கேட்டார். உச்சிஷ்டம் நைவ புஞ்சியாம். இன்னொருத்தர் சாப்பிட்ட மிச்சத்தை நான் சாப்பிட மாட்டேன்.
கரெக்டா? சனாதன தர்மத்தில் மிச்சத்தை சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாதுங்கிற சில பேர். சாப்பிடலாம்னு யார் கை தூக்குறீள்? இதில் என்னன்னா, சாப்பாடுல எது மிஞ்சிருக்கோ அதுக்கு சேஷம்னு பேர். சேஷம்னாலே பேலன்ஸ்னு அர்த்தம். உச்சிஷ்டம்னு பேர். உச்சிஷ்டம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பெரியவா வச்சுருக்கான்னா, போஜன பாத்திரத்தில் கிடப்பதே உச்சிஷ்டம். போஜன பாத்திரம்னா என்ன? இப்போ ஆற்றுல குழம்பு பண்ணுறோன்னு வச்சுக்கோ, கரமேது பண்ணுறோம், கறி குழம்பு இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வச்சுருப்போம் கிச்சனில். யாராவது ஆற்றுக்கு சாப்பிட வந்தால் என்ன பண்ணுவோம்? அந்த கரமேதை ஒரு சின்ன தட்டில் போட்டுட்டு அங்கே எடுத்துட்டு வந்து பரிமாறுவோம். முதல்ல பண்ண தளிகை பெருமாளுக்கு வச்சுடணும். அது ஒன்று மறந்துடாதீங்க. நான் எதோ சொல்ல மறந்துவிட்டேங்கிறதுக்காக இது வட்டுறாதீங்க. முதல்ல பெருமாளுக்கு வைக்கணும். பெருமாளுக்கு வைக்கணும். தடபுடலாக போட்டு அப்படியே ஊர்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். இருக்கிற இடத்துலேருந்தே நாராயணான்னு சொன்னால் போதும். ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க வேண்டாம். இதுக்கு என்ன சுவாமி மேலே துளசி போடணுமோ, தீர்த்தத்தை சமர்ப்ப பண்ணி ஆட்டம் ஒன்றும் ஆட்ட வேண்டாம். இருக்கிற இடத்துலேருந்து பெருமாளே சமர்ப்பிச்சா போதும். அது எவ்வளோ ஈஸி இல்லையா? அதனால் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு ஒருத்தர் பாகவதோத்தமர் வரார். அவருக்கு சாப்பாடுலேயும் கொஞ்சம் பாத்திரத்துலேயும் கொஞ்சம் கரமேதை எடுத்துகிட்டு வந்து பரிமாறுறோம். அவர் சாப்பிட்ட மிச்சம்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? நம்ம உள்ள ஒரு பாத்திரத்தில் பாக்கி கரமேது இருக்கு இல்லையா, அதுக்கு உச்சிஷ்டம்னு பேர். பல பேர் உச்சிஷ்டம்னா என்ன நினச்சிப்பானா, அவர் சாப்பிட்ட இலையில இருக்க பாக்கின்னு. அது தப்பு. சனாதன தர்மத்தில் அவ்வளோ அனாச்சாரமான விஷயங்கள் சொல்லவே மாட்டான். அந்த காலத்தில் ஒரு விஷயம் உண்டு, பதி சாப்பிட்ட தட்டுலேருந்து பத்னி சாப்பிட்றதுன்னு. பதி சாப்பிட்ட தட்டுன்னா என்னென்னா மிச்சம் சமையல் அறையில் இருக்கிறதுன்னு அர்த்தமே. அதே தட்டில் தான் சாப்பிட்றதெல்லாம் நம்ம சனாதன தர்மம் போய் சொல்லுமா? அதனால் மிச்சம்ங்கிறத சாப்பிடலாம். பாகவதாளுடைய உச்சிஷ்டம் அது உள்ளே இருக்கக்கூடிய பாத்திரமே ஒழிய இலை கிடையாது. கோனகம் செய்ட சேடம் தருவரேல் புனிதமன்றேன்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமாலையில் எடுத்தார். அதனால் அவ சொல்லிட்டா, உச்சிஷ்டம் நைவ புஞ்சியாம். இன்னொருத்தர் சாப்பிட்ட மிச்சத்தை நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா க்ஷத்ரியாளுக்கு அதெல்லாம் ஒரு குவாலிட்டி இருந்தது. ந குறியா பாததாவனம். மேலே என்ன சொன்னான்னா, நான் வெளி ஆண்கள் கிட்ட பேச மாட்டேன். சும்மா இவரோட போய் பேசு, கட்டிங் ரவி கிட்ட பேசு, சோடா பாட்டில் கபாலி கிட்ட போய் பேசுன்னா என்கிட்ட சொல்லப்படாது. என்னுடைய வேலையை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அப்படி இருந்தால் நான் வேலைக்கு வரேன். இவர் இருக்கக்கூடிய வடிவழகை பார்த்துட்டு அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணிட்டான்னா, இந்த தேசத்து ராஜாவினுடைய பத்னி சுனந்தாவுக்கு நீ சைரந்திரிகா ஸ்திரீயா போயிடு. சைரந்திரிகா ஸ்திரீனா ஹேர் ட்ரெஸ்ஸர். நான் அந்த காலத்தில் ஒரு ராணி ஒரு நாள் ஒரு ஹேர் ஸ்டைலில் வரும். நேச்சுரல்ஸ், க்ரீன் ட்ரெண்ட்ஸ்லாம் வீட்டிலே இருந்தால் தான் எல்லாம் சரிப்படுத்தி. டினோம் பண்ணிக்கணும்னா எங்கே போகிறது சொல்லுங்க. அதனால் அழகாக அவளுக்கு அலங்காரம் பண்ணி விடணும். இந்த கதையை யார் கேட்டுருக்கா? யுதிஷ்டிரன். யுதிஷ்டனோட திரௌபதியும் கேட்டிருப்போம். திரௌபதியும் கதை கேட்போம். ஏன்னா பல பேர் ஆற்றுல மாமா மாமி 2 பேரும் வருவாள். அந்த மாதிரி 2 பேரும் இவ கதை கேட்டுருக்கா. அதனால தான் திரௌபதிக்கு அஜ்ஞாதவாசத்தில் சைரந்திரிகா ஸ்திரீயாக போகக்கூடிய ஐடியா கிடச்சிடுது. இவ பண்ணிட்டு இருக்கும்போது அவள் சுனந்தாவுக்கு சைரந்திரிகா ஸ்திரியா இருக்கா. இப்போ நளனை ஒரு இடத்துல விட்டு வச்சுருக்கோம். நளன் போயிட்டான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ நளன் காட்டில் போகும்போது என்ன ஆச்சு, ஒரு பாம்பு கார்கோட்டக்கன்னு பேர், ஹெல்ப் மீ அப்படின்னு அது கத்துறது. உடனே நளன் போய் பார்த்தா அந்த கார்கோட்டக்கன் சொல்லிட்டு, ஷோ சுற்றி நெருப்பாக இருக்குது, நான் பாம்பு தகிக்கிறேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுப்பா. காப்பாற்றி விட்றேன், இதோ காப்பாற்றுறேன். நான் கிட்டக்க வரலாமோன்னு கேட்டான் நளன். ஓ வரலாமே அப்படின்னு கொடுத்து கார்கோட்டகன், நீ 1 2 எண்ணிண்டு வா அப்படின்னு கார்கோட்டகன் சொன்னான். உடனே நளன் ஏக துவே த்ரீணி சத்வாரி பஞ்ச ஷட்டு சப்த அஷ்ட நவ தச. தசன்னு இருக்கும்போது அந்த பாம்பு பக்கத்தில் போய் அவன் நின்று இருக்கணும். தசன்னு சொன்னோன்னு அந்த பாம்பு லொட்டுன்னு கடிச்சு. ஏன்பா தசன்னு சொன்னோன்னு கடிச்சதுன்னா, தசன்னா ஒரு அர்த்தம் 10, இன்னொரு அர்த்தம் கடின்னு அர்த்தம். பாம்பு லொட்டுன்னு கடிச்சு கொடுத்து. கடிச்ச உடனே உடம்பெல்லாம் அப்படியே கருப்பாக போயிடுச்சு. ஃபேர் அண்ட் லவ்லியாக இருப்பான், கருப்பாக போயிட்டான். இவனே பார்த்துக்கிறான், வாட் ஹேப்பன். அப்போ அந்த கார்கோட்டகன் சொல்லித்து, உன் உடம்புக்குள்ள ஒருத்தன் இருந்து உன்னை படுத்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்கினா இல்லையா, என் விஷம் போய் அவனை என்ன படுத்தோம், அவனே உன உடம்பை விட்டு ஒரு நாள் வெளியில் வந்துடுவான். யார் அவன்? கலி. வெரி குட். அப்பா எல்லாரும் அப்படியே டிப்ஸில் இருக்கேன். இப்போ இவனுக்கு எங்கேயாவது வேலை கிடைக்க வேண்டாமா? உத்தியோகம் புருஷ லட்சணம். உத்தியோகத்தை போக வேண்டாமா? அயோத்தியாவில் ரிதுபர்ணன் ஒரு ராஜா இருந்தான். அந்த ரிதுபர்ணன் கிட்ட போய் இவன் சேர்ந்தான். ரிதுபர்ணன் கிட்ட சேர்ந்த உடனே ரிதுபர்ணன் கேட்டான், உனக்கு என்ன தெரியும்? குதிரைன்னா ஓட்டுவேன், நான் உனக்கு
ஆயிடுறேன்னு சொல்லிட்டு இந்த ராஜா நன்னா தாயக்கட்டை விளையாடுவார். அவர் டைஸில் பெரிய ஆள், கேம்பிளிங்கில். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தமயந்தி அவளை பீமன் கண்டுபிடிச்சுட்டான். பீமன்கிறவர் அவருடைய சொந்த அப்பா. ஓஹோ, சுனந்தாவினுடைய அந்தப்புறத்தில் சைரந்திரிக்காவா நம்ம பொண்ணு வேலை பார்க்குறா, அவளை நம்ம ராஜ்யத்துக்கு கூட்டுன்னு போகணும்னு நினச்சிக்கிறேன். நினச்சுண்ட உடனே நாரதர் வரார், தமயந்தி கிட்ட சொல்கிறார், நளனை நீ பார்த்தியா? பார்க்கவே இல்லை சுவாமி. நீ 2வது ஸ்வயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணு. மறுமணம். தமயந்திக்கு வீட்டுக்காரர் எங்கே போய்விட்டார் என்று தெரியவில்லை. மறுபடியும் மறுமணம் செய்து கொள்கின்றாள். ஸ்வயம்பரம். அந்த ஸ்வயம்பரத்துக்கு ஒரே அப்ளிகேஷன். தமயந்தியை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் எல்லாரும் ரெடி. அதனால் அவள் ஸ்வயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. இந்த ரிதுபர்ணன் கிளம்புறான். ரிதுபர்ணனுக்கு சாரதி தான் நளன். எடுத்தா இவ 2 பேரும் கிளம்பும் போது என்ன எடுத்து பறக்கிறான் நளன். அவனுக்கே தெரியல அவனுடைய பொண்டாட்டியோட ஸ்வயம்பரத்துக்கு இவரை கூட்டுன்னு போகிறான். இந்த ராஜாவுடைய உத்திரியம் என்ன எடுத்து பறந்து போயிடுது இல்லையா. நிறைய இடத்துல நம்ம பைக்கில் போகும்போது இந்த ரோட்லலாம் பார்த்தா பாவம் ஏதோ பெரிய சாமான்லாம் வச்சுருக்கா, கீழே விழுந்துரும். இந்த ராஜா சொல்லிட்டார், வெயிட் பா, மை அங்கவஸ்திரம் ஹஸ் ஃப்ளோன் அவே அப்படின்னு. எங்கே இருக்குன்னு பார்த்தா 64 மைல் ஆயிடுத்ததுக்குள்ளே. இந்த 1 செகண்டில் 64 மைலில் போயிருக்கான். இப்போது ஹைப்பர் லூப்புன்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? புல்லட் ட்ரெயினுக்கும் மேலே ஒன்று ஹைப்பர் லூப்புன்னு ஒரு டியூப் மாதிரி ஒன்று வருது. அதில் நீங்கள் உட்காந்துட்டேன்னா அது என்னவோ இங்கேருந்து நீங்கள் திருவனந்தபுரத்தில் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடலாம், கதையும் கேட்கலாம். எப்படி இருக்கு பாருங்க, இங்கே நீங்கள் திருவனந்தபுரம் போயிட்டு வந்துட்டு சேவிச்சுட்டு வந்துடலாம். அதை விட ஒன்று, இப்போ லாஸ் ஏஞ்சலஸில் என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னா கேவ். அதாவது என்னென்னா, பூமியில் ஒரு ஓட்டை போடணுமா, கீழே ஒரு பெரிய குழி உருவாக்கணுமா. நீங்கள் அந்த யந்திரத்துக்குள்ளே உட்காந்துன்னா டெஸ்லாவோட சேர்மன் கண்டுபிடிச்சிருக்கான். அதில் நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா படக்குன்னு ஒரு 300 மைலை ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாமா. அப்படிலாம் இருக்குது. அப்படிலாம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். நானும் தினமும் உபன்யாசம் பண்ணிட்டு ஆற்றுக்கே போயிடுவேன். அதனால் இப்போ பறக்கிறான் நளன். அப்படி திரும்பி பார்த்தா 64 மைல் ஆகிடுது. எப்படிப்பா இப்படி பறக்கிற? உங்ககிட்டேருந்து ஓட்டக்கூடிய சாமர்த்தியத்தை நான் கற்றுக்கணும் அப்படின்னா ராஜா. அப்போது ஒரு மரத்தை பார்க்குறான். மரத்தை பார்க்கும்போது மரத்தில் முழுக்க இலை பழம், கீழையும் இலை இருக்குது பழம் இருக்குது. அப்போ ராஜா சொன்னார், எனக்கு என்னவோ இந்த மரத்தை பார்த்தா, கீழே இருக்க இலை பழத்தை பார்த்தா, மரத்தில் இருக்கக்கூடிய இலை பழத்தை விட கீழே இருக்கக்கூடிய இலை பழத்துடைய எண்ணிக்கை 101 நம்பரில் ஜாஸ்தியாக இருக்குது. The number of fruits and flowers fallen on the ground exceeds that on the tree by 101 நுட்டர். இது x1 வச்சுட்டா, அது xன்னு வச்சுட்டா, x1 ப்ளஸ் கீழே விழுந்திருக்கிறது x1 வச்சுட்டு மேலே இருக்கிறது xன்னு வச்சுட்டா x + 101 is equal to x1. நடுங்கி போயிட்டான் நளன். சார் உங்களுக்கு எப்படி சார் இப்படி கவுண்டிங் வருது? அதை எனக்கு கற்றுத்தாங்க. சரி, நான் உனக்கு ஓட்டுறதை கற்றுத்தரேன், நீ எனக்கு கவுண்டிங்கை கற்றுத்தான். 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அங்கே போகிறதுக்குள்ளே என்ன எடுத்து போகிற வழியில் நளன் வாந்தி எடுக்க ஆரம்பித்தான். உடம்பில் இருக்கக்கூடிய விஷமெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணி எடுத்து கலியை வெளியில் வர வச்சுது. ஸ்வரூபம் பெற்றான். அப்போ ராஜா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஸ்வயம்பரத்துக்கு போகிறான், தமயந்தியை பார்க்குறான், தமயந்தியை கட்டிப்பிடிக்கிறான், குழந்தைகளை பார்க்குறான், சேர்ந்துட்டான். இதில் என்ன தெரியறது யுதிஷ்டிரா? உனக்கும் சுகமான வாழ்வு கிடைக்கும், வெயிட் பண்ணி பார் அப்படின்னு நலச்சரித்திரத்தை சொல்கிறார். இந்த நலச்சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்குறாளோ என்ன பலனர்